ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தி கிறிஸ்டல் சிக்கு வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா 6 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா 2005 காலகட்டத்தில் காட்டுறாங்க. ஒருத்தர் வீட்டு வெளியே கையை கழுவிட்டு இருக்காரு. ஃபுல்லாவே சட்டை அதெல்லாம் ரத்தமா இருக்கு. வீட்டுல இருந்து வர அவங்க பையன் என்னாச்சுப்பா, அவங்களை யாரும் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு ரூம் உள்ள போயிட்டு ஷர்ட் எல்லாம் அவுத்துட்டு அவரு அழ ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணா 2022 காலகட்டத்துல காட்டுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க டாக்டரா இருக்கவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க எமர்ஜென்சில. அப்போ மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா திருப்பி 2004 காட்டுறாங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங்ல காமிச்ச அவரு அவங்க ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு சின்ன இடத்துல அங்கிருந்து பார்க்கும்போது ஒரு இடம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க அங்க நோக்கி போறாங்க. போகும்போது அங்க ஒருத்தங்க இறந்து கிடக்குறாங்க. அவரு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா 2022 காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பரண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மாசமா நீ கோமால இருந்தா இப்பதான் டிரான்ஸ்பரண்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் ரெக்கவர் ஆகி வெளியே வராங்க. 2004 அந்த கேஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு 2022 இந்த ஹார்ட் யாரோடது அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. 2023 ஆகுது. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பிரில்லியன்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அவங்க நம்பருக்கு காலும் பண்றாங்க. கால் பண்ணா ஒரு லேடி எடுக்கிறாங்க. நான் உங்ககிட்ட இத பத்திலாம் பேசணும் அப்படின்றாங்க. அவங்க வேண்டான்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கால் பேக் பண்றாங்க. நீ வா எங்க வீட்டுக்கு, அடுத்த வாரம் என் பையனுக்கு பிறந்த நாள், அதாவது ஹார்ட் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தவங்களுக்கு நீ வந்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இவங்களும் போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அப்படியே பேரலா 2004 2005 காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வெப் சீரிஸ் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல பேரலா இவங்க பாசிட்டிவ் பெர்சன்டையும் காட்டுற விஷயம்லாம் நல்லாவே இருந்தது. ரெண்டுத்துலயுமே சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதையும் ரொம்ப அழகா கடைசியில அந்த முடிச்செல்லாம் அவுத்ததும் நல்லாவே இருந்து. டெக்னிக்கலி இந்த வெப் சீரிஸ் பயங்கர சவுண்ட் ஆகுது. சினிமோட்டோகிராஃபில அந்த லேண்ட்ஸ்கேப்பே ரெண்டுத்தையுமே சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதாவது 2004 காலகட்டத்தையும் சரி 2022 23 காலகட்டத்தையும் சரி சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா இவங்க கட் பண்ணி ரெண்டு காலகட்டத்தையும் காட்டும் போது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். வெப் சீரிஸ்ல கிசிங் சீன்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோ. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.